ஓம் நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க, முதலாவது ராசியான மேச ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கையில், மேசத்திற்கு அதிபதியான செவ்வாய் குடும்பம், வரவு மற்றும் வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதிலும் ரிஷபத்துல அவர் நட்பு என்பதாலையும், பாக்கியாதிபதி குருவின் பார்வைகள் மூலமாகவும் பலவிதமான சாதக பலன்களையும், அதே சமயம் சுக்கிரன் பகையாக கடகம் மற்றும் சிம்மத்தில் பயணிப்பதும், சனி கிரகம் விரயஸ்தானத்தில் இருந்து 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டை பார்ப்பது கொஞ்சம் பாதக பலன்களையும் தரக்கூடும். எதையும் திட்டமிட்டு செய்வதன் மூலமாக வெற்றி காண முடியும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் புதிதாக பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் நிதானத்தை கையாள்வது நன்மை தரும். கூட்டுத் தொழில் நடத்துபவர்கள் கணக்கு வழக்குகளை பார்ட்னர்களோடு வெளிப்படையாக பேசி வைத்துக் கொள்வது சிறப்பாகும். இதனால் கருத்து வேறுபாடுகள் வராமல் தடுக்கலாம். இந்த ஜூலை மாதத்தில் நல்ல லாபம் தரும் தொழில்கள் என்று பார்த்தால், ஐடி, இணையம் சார்ந்த தொழில்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் தளங்கள், கல்வித் தளங்களான பள்ளி, கல்லூரி, பயிற்சி மையங்கள், கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் கமிஷன் ஏஜென்சிகள் நடத்துபவர்களுக்கு பொருளாதார மேன்மை நன்றாக இருக்கும். ஹோட்டல், மளிகை கடைகள், காய்கறி வியாபாரம் மற்றும் பால் பண்ணை போன்ற அன்றாட அத்தியாவசிய பொருட்கள், நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான பொருட்கள் சார்ந்த நிறுவனங்கள், ஆடை மற்றும் ஆபரண தொழில்கள் செய்வோருக்கு சராசரியான லாபம் மட்டுமே நீடிக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற தொழில்கள் எடுத்து நடத்துபவர்கள் இந்த ஜூலை மாதத்தில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலைக்கு செல்லும் மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வேலையிடத்தில் நடக்காமல் போகலாம். செய்ய வேண்டிய வேலை தாமதமாகலாம். எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் வராமல் இழுத்தடிக்கலாம். இதனால மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ய நேரிடலாம். கோபம் அதிகமாகலாம். வேலையை தக்க வைக்க பொறுமை முக்கியம். மாத இறுதியில் நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும். பொருளாதார வகையில் பணப்புழக்கம் ஓரளவு திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகள் வரலாம். அதில் கவனம் வேண்டும். வீடு மாற்றம் இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்தது போல ஊர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குரு 4ஆம் இடத்தில் உச்சமாவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் இருக்கும். குடும்பம் என்று பார்க்கும்போது, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளில் சண்டை சச்சரவுகள் 2 மாதங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் பகையான இடத்துல டிராவல் பண்ணுது என்பதால கொஞ்சம் இதை தெரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போனால் திருமண வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இந்த மாதம் மேசராசிக்கு திருமணத்திற்கான காலகட்டமா என்று பார்த்தால் அது இல்லை என்றே சொல்லலாம். மாத கடைசியில் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் மட்டும் ஆரம்பிக்கலாம். காதலர்களுக்கு காதல் வாழ்க்கையில் கருத்து மோதல்கள் வரலாம். தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்க பாருங்க. இல்லை என்றால் காதல் முறிவு ஏற்பட வாய்ப்பும் இருக்கு. மேசராசி பெண்களுக்கு குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியால் மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். அதையும் சமாளிப்பீங்க. சுயதொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் கிட்ட நல்ல பெயர் உண்டாகும். வியாபாரமும் உயரும். மாணவர்களுக்கு மாத ஆரம்பத்தில் கல்வியில் கவனம் செலுத்துவதில் மந்த நிலை இருந்தாலும் மாதத்தின் 2ஆம் பாதியில் படிப்பில் ஆர்வம் கூடும். போட்டித் தேர்வுகளில் கொஞ்சம் கூடுதலான நேரத்தை செலவிட்டு படித்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் போது இந்த ஜூலை மாதத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள், கண்ணெரிச்சல் அல்லது அஜீரண கோளாறுகள் வர வாய்ப்புள்ளது. கவனம் தேவை. வயதானவர்களாக இருந்தால் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவில் கவனம் செலுத்துவது நல்லது. சீரான உடற்பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும். இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள்.
அதிர்ஷ்ட எண்கள் 1, 3 மற்றும் 9 ஆகும். இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் அல்லது கோயிலில் முருகனை வழிபடுவதும் தடைகளை நீக்கும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்க மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்க கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.